நீங்கள் நல்லா இருப்பீங்க. யூ வில் டூ குட். இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பிய என்னுடைய எண்ணம் சேஞ்ச், மாற்றம். எல்லோரும் சொல்லுவாங்க மாறணும், பட் எதை மாறணும், எதை மாற்றணும், அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய டைம் இது. அந்த வேர்டு எடுத்துக்கிட்டு எல்லோரும் எல்லாத்தையும் மாற்றிட்டு வாழ்க்கை முறை எல்லாத்தையும் மாற்றிட்டே போகிறாங்க. கடைசியில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கிறிஸ்தவர்களாகிய நாம் பைபிளே மாற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஈஸி பைபிள், யூத் பைபிள், தட் பைபிள், திஸ் பைபிள், சொல்லோட பைபிள்ஸ் அதை அதுக்கேற்ற மாதிரி வசனங்களையும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு, கடவுள் இப்படி சொல்லலை, இப்படி தான் சொன்னார், அப்படி சொல்லலை, ஸோ நான் செய்கிறது தான் கரெக்ட். ஸோ தே திங்க் வாட் தே ஆர் ரீடிங், வாட் they compromise and they change the word according to the situation and comfort. அது மாதிரி சொன்ன இடத்துக்கு மட்டும் தான் போய் பார்ப்பாங்க, அங்கே தான் போவாங்க. கொஞ்சம் கடுமையாக சொல்கிற இடத்துலையோ கடுமையாக பேசுகிற இடத்துல போக மாட்டாங்க. வேர் there is lot of crowd you can understand, there is no ஸ்ட்ரிக்டான ப்ரீச்சிங் இருக்காது, லூக் வார்ம் ப்ரீச்சிங் இருக்கும். அதாவது வெதுவெதுப்பான ப்ரீச்சிங் தான் இருக்கும், டஃப்பான ப்ரீச்சிங் இருக்காது. ஏன்னா டஃப்னா போனால் கோவம் வந்துடும், எல்லாம் போயிடுவாங்க, காலி ஆகிடும்ல. ஸோ people started compromising and they started only taking the good verses, the blessed verses. It's good. I am not against you all because you people are very good, knowledgeable. I am not that good and I am a sinner, I am sorry. பட் நம்ம என்ன கேட்க மாட்டோம்னா, கடவுள்கிட்ட விஸ்டம் கேட்க மாட்டோம். ஞானத்தை தாங்கன்னு யாரும் கேட்கறது கிடையாது. பணத்தை தாங்க, அதை தாங்க, நல்ல கேர்ள் ஃப்ரெண்டை தாங்க, நல்ல ஒய்ஃபை தாங்க, நல்ல ஒரு ஆடியை தாங்க, நல்ல ஒரு அதை கொடுங்க, ஃப்ளைட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு. பட் we don't ask for wisdom. ஞானத்தை தேடுறவன் என்னன்னு படித்து பாருங்கள். நான் திருப்பி சொன்னால் ப்ரீச் பண்ணுற மாதிரிடும். ஏன்னா நான் கோட்டு, ஷர்ட்டு, டை, ஏசி ரூமில் இல்லைன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஓகே, லெட் அஸ் கம் டு த பாயிண்ட். ஓகே, இந்த மாற்றத்தில் நாம் வேதனைப்பட்டது என்னென்னா, பைபிள் வசனத்தை மாற்றுறது. இப்போ நம்ம பழைய கதை ஒன்று சொன்ன உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஒரு காட்டில் காகமும் கொக்கும் பழகி நல்ல ஃப்ரெண்டானாங்க. காக்கா பார்த்துச்சு, நம்ம ஃப்ரெண்டாக இருக்கோம், ஏன் ஒரு நாள் விருந்துக்கு அழைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கொக்கை விருந்துக்கு அழைத்தது. இந்த கொக்கும் சந்தோஷமாக அந்த காக்காவின் வீட்டுக்கு சென்று நல்லா உணவு அருந்தியது, சாப்பிட்டு மகிழ்ந்தார். ஷேரிங் இஸ் ஆல்வேஸ் கிவ்ஸ் ஹாப்பினஸ் இல்லையா? ஸோ தே ஹேட் அ குட் டைம் அண்ட் ரெண்டு பேரும் போய் கிளம்பிட்டார் கொக்கு. ஸோ கொக்கு பார்த்துச்சு கொஞ்ச நாள் கழிச்சு, நம்ம அங்கே போய் சாப்பிட்டோமே, நம்ம அவங்கள கூப்பிட்டா என்ன, நம்ம காக்கா ஃப்ரெண்டை கூப்பிடலான்னு சொல்லிட்டு காக்கா ஃப்ரெண்டு கூப்பிட்டு நல்லா உணவு அரித்து, ஐ மீன் இட் வாஸ் சர்விங் குட் ஃபுட். ஓகே, ஒரு மீன் முள்ள வந்து நம்ம காக்காட தொண்டையில் மாட்டிக்குது. அங்கே தண்ணி இல்லை. என்ன யோசிச்சு, நான் எங்கே போய் தண்ணி தேடணும்? காக்கா போய் போச்சு தண்ணி தேடி, கொக்கும் அதோட போச்சு. கடைசியில் பார்த்தோன்னா ஒரு குவாலையை பார்ப்பாங்க. கோயிங் பேக் டு த ஓல்ட் ஸ்டோரி, த ரியல் ஸ்டோரி. நம்ம காக்கா என்ன பண்ணிச்சு, அந்த சின்ன கோலை அந்த ஜக்கை பார்த்தோன்னா, ஐயோ தண்ணி கம்மியாக இருந்தது, நீ கொக்கு நீ தண்ணி நீ குடிஞ்சு, கொக்கு கொஞ்சம் குடிச்சிச்சுன்னா கொக்கோட அந்த அழகு நீளமாக இருக்கனால அந்த உள்ள போய் குடிச்சிருச்சு. இவரால் குடிக்க முடியல நம்ம காக்காவால். ஸோ காக்கா சொல்லிச்சு, கவலைப்படாத, எனக்கு அந்த நாலேஜ் இருக்குது, இப்படி தண்ணியை மேலே கொண்டு வரணும், டெக்னாலஜி தெரியும், எனக்கு கடவுள் விஸ்டம் கொடுத்துருக்கான்னு சொல்லி சிடால் குட்டி குட்டியாக இருக்க அந்த பெபிள்ஸ், அந்த ஸ்டோன் எடுத்து உள்ளே போட்டால் தண்ணி மேலே வந்துடும் குடிச்சிடனே. இந்த கொக்கு சொல்லிச்சான், இந்த நியூ ஜென்ரேஷன் கிறிஸ்டியன்ஸ் ஏன் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, இதுக்கான ஈஸியானவே இருக்குது, நான் சுற்றி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பறந்துட்டு கண்ட இடத்துல சுற்றிட்டு ஒரு இளநீர் கடை பக்கத்தில் போச்சுன்னா அங்கே ஸ்டாக் கிடச்சிச்சு, யூஸ் பண்ண ஸ்டாக் தூக்கிட்டு வந்து காக்கடை குச்சி, ஏன்னு பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், கமான் குடிச்சிட்டு மகிழ்ந்துருன்னு சொல்லித்தான். அதுவும் குடித்து சந்தோஷமாக ரெண்டு பேரும் விடை பெற்றார்கள். இந்த கதையை நான் படித்தேன். இந்த கதையில் உங்களுக்கு எவ்வளோ சுவாரஸ்யம் இருந்திருக்குது, அந்த காலத்தில் சொன்ன கதையில் எல்லாம் சுவாரஸ்யம் இருந்திருக்குது. பிகாஸ் இட் இஸ் பின் சேஞ்ச் அக்கார்டிங் டு த மாடர்ன் டெக்னாலஜி. அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க, அறிவை யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, எதுக்காக டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். ஸோ பைபிளை வந்து நம்ம பைபிளை தான் படிக்கணும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது, மற்றவங்க சொன்னால் தப்பு, நான் சொல்கிறது கரெக்டு. பைபிள் இஸ் பைபிள். ஓகே, இஃப் இட் சேஸ் டிஸ், அதுதான் தட். மாதிரி சொல்லிட்டேனா, சாரி, அது திஸ்னா அது திஸ் தான், புரிஞ்சுட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மச் ஆஃப் யுவர் டைம். ஓகே, ஸோ டோன்ட் ட்ரை டு சேஞ்ச், யூ சேஞ்ச் விச் ஆர் நெசசரி டு பி சேஞ்ச்ட். நம்ம என்ன நம்ம கெட்ட குணம் தான் மாற்றிக்கலாம். மற்றவங்க மேலே இந்த பொறாமை, எரிச்சல் இதை மாற்றிக்க வேண்டியது. அன்பு மாற்றாதீங்க, அன்பு அதிகமாக்குங்க. ஸோ ஐ கிவ் யூ டைம் டு திங்க். ஓகே, ஐ எம் நாட் சீயிங் வாட் ஐ செட் இஸ் ரைட். ஓகே, நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், யோசிங்க, ஞானத்தை கேளுங்க. மற்றவங்க பண்ணுறதுலாம் தப்பு, நான் தான் பண்ணுறது கரெக்டு அப்படின்னு அந்த எண்ணத்தை போட்டுட்டிங்கன்னா, எவ்ரி ஒன்ஸ் இப்போ எல்லாருக்கும் நம்ம பார்க்க தான் கரெக்டாக தெரியும், நம்ம மற்றவங்கள தான் குறை சொல்லுவோம்.
முள்ளு குத்திச்சு. ஸோ லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் யுவர் டைம் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யுவர் டைம். பிகாஸ் 5 நிமிஷம் மேலே நான் யார்ட்டையும் அவ்வளோ பேச மாட்டேன். என் மெசேஜும் சரி, என்னுடைய எண்ணங்களும் சரி அது மேலே அவ்வளோ பகிர்ந்து கொள்ள மாட்டேன். ஓகே, காட் பிளஸ் யூ ஆல்.